அன்பு உறவுகளுக்கு வணக்கம். கத்தோலிக்க திருச்சபையின் 266வது திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ் அவர்கள் நிறைவான வாழ்வு வாழ்ந்து இறைவனடி சேர்ந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் ஆழ்ந்த அனுதாபத்தை நான் தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய துயரத்தில் நானும் பங்கெடுத்துக் கொள்கிறேன். திருத்தந்தை அவர்கள் மறைந்த பிறகு உலகம் முழுவதும் இருக்கிற பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடந்து வருகின்றன. ஆலயங்களுக்கு உள்ளே திருத்தந்தையின் படங்களை வைத்து மக்கள் மெழுகுதிரி ஏற்றி வருகிறார்கள். குறிப்பாக நான் இருக்கிற இந்த பிலிப்பைன்ஸ் நாட்டிலே குபாவோ மறை மாவட்டத்தில் திருத்தந்தை அவர்களின் மறைவை ஒட்டி ஆயர் அவர்களின் தலைமையில் சிறப்பு திருப்பலியும் மெழுகுதிரி ஏற்றி மக்கள் அஞ்சலி செலுத்தும் வழிபாடும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. நான் இருக்கிற பங்கில் திருத்தந்தை அவர்களின் படத்தை பிளக்ஸிலே வெளியிலே வைத்திருக்கிறார்கள். மக்கள் அதிலே கையெழுத்து இடுகிறார்கள். குறிப்பாக அதை வாசித்து பார்க்கிற பொழுது அவ்வளவு ஆனந்தமாக இருக்கிறது. அவர்கள் கொடுக்கிற அந்த ஆறுதல் வார்த்தையும் திருத்தந்தை பிரான்சிஸுக்காக அவர்கள் ஜெபிப்பதும். இங்கே பாருங்களேன், ஒருவர் எழுதியிருக்கிறார், தாத்தா நீங்கள் இறைவனில் நித்திய இளைப்பாறுதல் பெறுங்கள். லோலோ என்றால் தாத்தா என்று அர்த்தம். இன்னொருவர் எழுதியிருக்கிறார், நீங்கள் எங்களுக்காகவும் எங்கள் நாட்டுக்காகவும் ஜெபித்து இருக்கிறீர்கள், உங்களுக்கு மிகுந்த நன்றி என்று சொல்லியிருக்கிறார். இன்னொருவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் LGBTQ இந்த சமூகத்தினருக்காக நீங்கள் உடன் இருந்தீர்கள், நன்றி என்கிறார். LGBTQ என்றால் நம் ஊரிலே நாம் திருநங்கைகள் திருநம்பியர் என்று சொல்லுகிறோம். அதே போல ஒரு பாலின ஈர்ப்பாளர்கள் இருபாலின ஈர்ப்பாளர்கள் என பல்வேறு வகைகள் அதில் இருக்கிறது. LGBTQ கம்யூனிட்டி என்று சொல்வது உண்டு. அவர்கள் சார்பாக அவருடைய அக்கறையை திருத்தந்தை அவர்கள் சமூகத்துக்கு கொண்டு வந்தார். எனவே ஒரு LGBTQவை சேர்ந்த ஒரு உறுப்பினர் இங்கே வந்து அதை எழுதியிருக்கிறார், திருத்தந்தை அவர்களுக்கு நன்றி சொல்லி. இன்னொருவர் எழுதியிருக்கிறார், திருத்தந்தை அவர்களே உங்கள் இதயத்தில் அன்பு நிறைந்திருந்தது போல எங்களுடைய இதயத்திலும் இந்த அன்பு குடியிருக்க எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று எழுதியிருக்கிறார். நான் படித்த சாந்த தோமாஸ் பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள இறப்பு குறிப்பிலே மராமிங் சலாமாத் லோலோ கிக்கோ என்று எழுதியிருக்கிறார்கள். மராமிங் சலாமாத் என்றால் ரொம்ப நன்றி என்று அர்த்தம். லோலோ என்றால் தாத்தா, கிக்கோ என்றால் பிரான்சிஸ்கோ என்ற பெயருடைய செல்ல பெயர். ரொம்ப நன்றி தாத்தா கிக்கோ என வாஞ்சையோடு அவரை வழி அனுப்பி வைக்கிறார்கள். நம் இந்தியாவிலே தூத்துக்குடி மறைமாவட்டத்தில் இருக்கிற அந்தோனியார் கோவிலுக்கு வெளியிலே திருத்தந்தை அவருடைய படங்களை அலங்கரித்து மக்கள் அஞ்சலிக்காக வைத்திருக்கிறார்கள். பாளையங்கோட்டை மறைமாவட்டத்தில் சேந்தமரம் பங்கிலே பங்குத்தந்தை அவர்கள் மக்களையும் மாணவர்களையும் அழைத்து சிறப்பு திருப்பலி நிறைவேற்றி திருத்தந்தை அவர்களுக்காக ஜெபித்திருக்கிறார். இதுபோல உலகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் திருத்தந்தைக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில்தான் திருத்தந்தை அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து சில பகுதிகளையும் திருத்தந்தை அவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொண்ட சில குறிப்புகளையும் இந்த காணொளியில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தொடர்ந்து காணொளியை சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் செய்து பார்க்கவும், மற்றவர்கள் இந்த அரிய தகவல்களை புரிந்து கொண்டு அறிந்து கொண்டு திருத்தந்தை அவர்களுக்காக ஜெபிக்கவும் நீங்கள் உதவி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நம் நாட்டில் இருந்து அமெரிக்கா, கனடா, சிங்கப்பூர் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு வேலையின் நிமித்தமாக குடிபெயர்ந்து அங்கேயே அவர்கள் அந்த நாட்டு குடிமக்களாகவே மாறிவிடுகிறார்களே. அதே போல்தான் இத்தாலி நாட்டில் இருந்து அர்ஜென்டினாவுக்கு ஒரு குடும்பம் வந்தது. அந்த குடும்ப தலைவர்கள் மாரியோ அண்ட் ரெஜினா. இவர்களுக்கு 5 பிள்ளைகள். இந்த 5 பிள்ளைகளில் ஒருவராக 1936ஆம் ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதி ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு ஜோர்ஜ் மாரியோ பெர்கோலியோ என்று பெயரிட்டார்கள். அந்த பெர்கோலியோ தான் பின்னால் நம்முடைய திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸாக இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர், இறைவனால் அருட்பொழிவு செய்யப்பட்டவர். தொடர்வண்டி துறையில் பணியாற்றிய பெர்கோலியோவின் தந்தை மாரியோவும் வீட்டில் இருந்த அனைத்து வேலைகளையும் பார்த்து கொண்ட பெர்கோலியோவின் தாய் ரெஜினாவும் 5 பிள்ளைகளையும் ஆன்மீகத்திலும் நல்ல ஒழுக்கத்திலும் வளர்த்தார்கள். அந்த வளர்ப்பின் வழியாக நன்றாக படித்த பெர்கோலியோ பட்டம் பெற்ற பிறகு ஆங்காங்கே வேலை செய்தவர் பின்னாளில் இறை அழைத்தலை உணர்ந்து மறைமாவட்ட குருவாக உருவாக மறைமாவட்ட குறுமடத்தில் அவர் இணைகிறார். மறைமாவட்ட குறுமடத்தில் சேர்ந்து ஒரு சில ஆண்டுகள் பயிற்சி பெற்ற பிறகு அங்கிருந்து அவர் இயேசு சபை குறுமடத்தில் இணைகிறார். இயேசு சபை துறவியாக மாறுவதற்கு அவர் பயிற்சி பெறுகிறார். பயிற்சியின் ஊடாகவே நன்றாக படித்த அவர் ஹியூமனிட்டிஸ், பிலாசபி போன்ற பாடங்களை நன்றாக படித்தவர்
இலக்கியத்தையும் உளவியலையும் போதிக்கின்ற ஒரு பேராசிரியராகவும் சில காலம் பணியாற்றினார். அதன் பிறகு குருத்துவ அருள் பொழிவு பெறுகிறார். நித்திய வார்த்தைப்பாடு கொடுத்து துறவர சபையிலே இயேசு சபை குருவாக, இயேசு சபை சகோதரராக தன்னுடைய அருட்பணியை தொடர்ந்து முன்னெடுத்து பயணிக்கிறார். திறம்பட பணியாற்றிய சிறந்த ஞானம் மிக்க பெர்கோலியோவை அர்ஜென்டினாவின் இயேசு சபை குழுமத்தின் புரொவின்சியலாக அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். இறைவனின் அருள் துணையோடு சிறந்த புரொவின்சியலாகவும் அங்கே அவர் பணியாற்றுகிறார். பின்னாளில் அவர் ஆயராகவும் பேராயராகவும் கர்தினாலாகவும் அவர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இந்நிலையில்தான் 2013ஆம் ஆண்டு திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் தன்னுடைய திருத்தந்தை பொறுப்பை அவர் ராஜினாமா செய்கிறார். புதிய திருத்தந்தைக்கான தேர்வு அங்கே நடைபெறுகிறது. யார் புதிய திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படுவார் என கத்தோலிக்க திருச்சபை இறைவனிடம் மன்றாடி கொண்டிருந்த அந்த வேளையில ஒருவேளை பெர்கோலியோ திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்படுவாரோ என்ற ஒரு செய்தியும் அங்கே பரவியது. ஆனால் உடனடியாக எக்கனாமிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி என்ற இதழ் எழுதியது, ஒருவேளை பெர்கோலியோ திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் நிச்சயமாக நாசரேத்து தச்சர் இயேசுவை முன்மாதிரியாக கொண்டு வாழக்கூடியவராக இவர் ஒருபோதும் இருக்க மாட்டார் என ஆரூடம் சொன்னது. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். ஏனென்றால் அவருடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்திருக்கிறது. அதென்ன அவருடைய வாழ்க்கை? அர்ஜென்டினாவில இயேசு சபை துறவிகளுக்கான புரொவின்சியலாக பெர்கோலியோ இருந்த பொழுதுதான் அங்கே இராணுவ ஆட்சி இருந்தது. அந்த இராணுவ ஆட்சியிலே மக்கள் அதீதமாக துன்புறுத்தப்பட்டார்கள், கொல்லப்பட்டார்கள். அப்பொழுதெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பாக புரொவின்சியலான பெர்கோலியோ நிற்கவில்லை என்பது அவர் மீதான குற்றச்சாட்டு. அதே போல அர்ஜென்டினாவில் விடுதலை இறையியல் அதிகமாக இருந்த நிலம் அது. விடுதலை இறையியலுக்கும் பெர்கோலியோ எதிராகவே இருந்ததாக ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது உள்ளது. அது என்ன விடுதலை இறையியல்? அதை எப்படி எளிமையாக புரிந்து கொள்ளலாம்? ஒரு சின்ன உதாரணத்தோடு சொல்கிறேனே. ராமேஸ்வரம் தீவில் உள்ள மீனவர்களை இலங்கை கடற்படையினர் பிடித்து சென்று விட்டால் மக்கள் போராடுகிறார்களே, அந்த போராட்ட கூட்டத்தோடு குருக்களும் ஒன்றிணைகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் போராட்டத்தை குருக்களை முன்னெடுத்து மக்களை வழிநடத்துகிறார்களே. கூடங்குளத்திலே அணு உலை பிரச்சனை வந்த பொழுது மக்களோடு குருக்கள் முன் நின்றார்களே. அதே போல கன்னியாகுமரியில் துறைமுகம் வரப்போகிறது என்று தெரிந்தவுடன் அங்கே மக்களுக்கு ஆபத்து வருகிறது என மக்களோடு மக்களாக குருக்கள் நிற்கிறார்களே. இலங்கையில் தமிழ் மக்களுக்கான பிரச்சனை கொழுந்துவிட்டு எறிந்த பொழுது அன்று ஈழ மக்களோடு குருக்கள் ஒன்றிணைந்து நின்றார்களே. இவை அனைத்தும் விடுதலை இறையியலின் வெளிப்பாடுகள். விவிலியத்தில் இருப்பதை அப்படியே வார்த்தைக்கு வார்த்தை சொல்லாமல் நற்செய்தியை இன்றைய கால சமூக சிக்கலோடும் அரசியல் பிரச்சனைகளோடும் உரசி விளக்கம் சொல்வது. நற்செய்தியை வாசித்து அந்த நற்செய்தி எழுதப்பட்ட அந்த நற்செய்தி நிகழ்ந்த நிகழ்வுகள் நிகழ்ந்த அந்த காலத்து அரசியல் சமூக சூழல்களை புரிந்து அதனோடு பொறித்து பார்த்து போதிப்பது. இயேசு அன்றைய ஆதிக்க சக்திகளுக்கு எதிராக அவர் குரல் கொடுத்ததையும் மதத்தின் பெயரால் மக்களை அடிமைப்படுத்திய அடிப்படைவாதிகளுக்கு எதிராக இயேசு முழங்கியதையும் இன்றைய அடிப்படைவாத மதவாத சிந்தனையோடு பொருத்தி போதிப்பது. இவை அனைத்தும் விடுதலை இறையியல். விடுதலை இறையியலுக்கு எதிராக அல்லது மாற்றாக இருப்பது என்னது? ஃபாதர், எதுக்கு அரசியல் பேசுறீங்க? எதுக்கு சமூக நல்லிணக்கத்தை பற்றி பேசுறீங்க? எதுக்கு மற்ற மதத்தில் இருக்கிற நல்ல காரியத்தெல்லாம் சொல்றீங்க? நீங்க பைபிளை மட்டும் போதிச்சா போதும், நீங்க பிரசங்கம் மட்டும் வச்சா போதும், நீங்க பிரசங்கமே ஒழுங்கா வைக்க மாட்டேங்கிறீங்க, எதுக்கு அரசியலை பேசுறீங்க? பைபிளில் என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லுங்க என்ற ஒரு புரிதல் இருப்பது விடுதலை இறையியலுக்கு மாற்றானது. பெர்கோலியோ விடுதலை இறையியலுக்கு மாற்றான ஒன்றைத்தான் அவர் பிடித்து கொண்டு இருந்ததாக அவர் மீது குற்றச்சாட்டு. இந்த சூழ்நிலையில்தான் ஒருவேளை பெர்கோலியோ திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் நிச்சயமாக அவர் எளிய மக்களோடு நிற்க மாட்டார். மக்கள் அங்கே செத்து மடிந்தார்களே, அவர்கள் சார்பாக அவர் பேச மாட்டார். அவர் திருப்பலி வைத்துவிட்டு பூசை மேசை தோசை என்று அவர் போய்விடுவார் என்பதாகத்தான் அவர் மீது ஆரூடம் சொன்னார்கள். எனவேதான் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் வீக்லி சொன்னது, அவர் ஒருபோதும் நாசரேத்து தச்சராகிய இயேசுவை முன்மாதிரியாக கொண்டு ஒரு நாளும் பணியாற்ற மாட்டார் என சொல்லி இப்போது புதிய திருத்தந்தைக்கான தேர்வு நடைபெறுகிறது. அந்த தேர்விலே 3/2 பங்கு வாக்குகள் பெற வேண்டும். பெர்கோலியோ என்ற இந்த இயேசு சபை துறவி, இந்த கர்தினால், இவருக்கு 77 வாக்குகளுக்கு மேலே வர ஆரம்பித்து விட்டது. 3/2 பங்கு கிடைத்து விட்டது. இன்னும் வாக்கு எண்ணிக்கை முடிவடையவில்லை.
ஆனால் 2க்கு 3 பங்கு வந்துவிட்டதால் இவர்தான் புதிய திருத்தந்தை என்று தெரிந்த பிறகு அருகில் இருந்த பிரேசில் நாட்டு கர்தினால் கிளவுதியோ ஹம்மேஸ் பெர்கோலியோவை கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து ஒரு வார்த்தை சொன்னார். பெர்கோலியோ, ஏழைகளை மறந்து விடாதே. Don't forget the poor. திருத்தந்தையான பிரான்சிஸ் பின்னாளில் இதை நினைவு கூறுகிற போது சொல்லுகிறார், எப்போது கர்தினால் கிளவுதியோ கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து ஏழைகளை மறந்து விடாதே என்று சொன்னாரோ, வாக்கு எண்ணிக்கை இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறது. நான் அமர்ந்து அதையே நினைத்துக் கொண்டிருந்தேன். ஏழைகளை மறந்து விடாதே என்று அவர் சொன்னவுடன் உலகத்தில் நடக்கிற எண்ணற்ற போர்களின் நினைவுக்கு வந்தது. அதில் பாதிக்கப்படுகிற மக்களின் நினைவுக்கு வந்தார்கள். இந்த உலகம் அமைதிக்காக ஏங்குவதே நினைவுக்கு வந்தது. எனவேதான் நீங்கள் என்ன பெயரை தேர்ந்தெடுக்கிறீர்கள் என கேட்ட பொழுது நான் பிரான்சிஸ் என்று சொன்னேன். நான் இயேசு சபையை சேர்ந்தவன் என்பதால் மறைபரப்பு நாடுகளின் பாதுகாவலரான பிரான்சிஸ் சேவியர் சவேரியாரை நினைவாக வைத்து நான் பிரான்சிஸ் என்று பெயரை தேர்ந்தெடுத்ததாக சொன்னார்கள். இல்லை இல்லை, நான் பிரான்சிஸ் அசிசியாரை மனதில் வைத்து நான் அந்த பெயரை தேர்ந்தெடுத்தேன். அந்த பிரான்சிஸ் அசிசியார் அமைதியை விரும்பியவர். பிரான்சிஸ் அசிசியார் இந்த இயற்கையை நேசித்தவர், அதை பாதுகாத்தவர். பிரான்சிஸ் அசிசியார் ஏழைகள் வாழ் நின்றவர். இந்த திருச்சபை ஏழைகளின் திருச்சபை, ஏழைகளுக்காக இருக்க வேண்டும் என நினைத்து போதித்தவர். எனவே பிரான்சிஸ் அசிசியாரை மனதில் வைத்து நான் பிரான்சிஸ் என்ற பெயரை தேர்வு செய்தேன் என்று சொல்கிறார். ஆக குருவாக, புரோவின்சியலாக, ஆயராக, பேராயராக, கர்தினாலாக இருந்தவரை பிரான்சிஸ் அவர்களுடைய பார்வை, அவர்களுடைய பணி வேறாக இருந்தது. திருத்தந்தையாக பொறுப்படுத்த பிறகு ஆண்டவரின் அருள் துணையில் அவர் பிரான்சிஸ் ஆக மாறிய பிறகு அவருடைய பார்வை முற்றிலும் எளியவர்கள் பக்கம் இருந்தது. நீங்கள் யோசிக்கலாம், இப்படி வாய்ப்பு இருக்குமா? ஒருவர் சடாரென அப்படி மாற முடியுமா? முடியும் என்பதுதான் வரலாறு. இவர் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். இதற்கு இன்னும் ஒரு உதாரணம் இருக்கிறது. ஆஸ்கர் ரொமேரோ இன்று புனிதராக இருக்கிறாரே, அவரும் குருவாக இருந்த பொழுது இதே போன்ற பாதிக்கப்பட்ட மக்களோடு அவர் நிற்கவில்லை. ஆட்சி அதிகாரிகளை எதிர்த்து அவர் கேள்வி கேட்கவில்லை. பூசை, தோசை, மேசை, இதுதான் அவருடைய வாழ்க்கையாகவே இருந்திருக்கிறது. எப்பொழுது அவர் ஆயராக, பேராயராக ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அவர் முழுக்க முழுக்க ஏழை எளிய மக்களின் பால் நின்றார். எனவேதான் அவர் கொலை செய்யப்பட்டார். இன்று புனிதராக இருக்கிறார். ஆஸ்கர் ரொமேரோவை போலவே இவர் பெர்கோலியோவாக இருந்த பொழுது எளிய மக்கள் பால் அதிகமாக நிற்கவில்லை. மாறாக எப்பொழுது திருத்தந்தையாக முதலாம் பிரான்சிஸாக ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அன்றிலிருந்து எளிய மக்களின் சார்பாக அவர் நின்றார். திருத்தந்தையாக தேர்வு செய்யப்பட்ட பிறகு புதிய திருத்தந்தையை உலகுக்கு அறிமுகப்படுத்த மற்ற கர்தினால்கள் பிரான்சிஸ் அவர்களை பேதுரு சதுக்கத்தின் மாடத்திலே அங்கே கொண்டு வந்து நிறுத்திய பொழுது, உலக மக்களுக்கு ஜெபம் செய்து ஆசீர்வாதம் வழங்குவார் என எல்லோரும் காத்து கொண்டிருந்த பொழுது பிரான்சிஸ் அவர்கள் பணிந்து வணங்கி, முதலில் நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள். இறைவன் இந்த கொடுத்திருக்கிற இந்த அழைப்பை, இந்த பணியை நான் திறம்பட செய்வதற்கு உங்களுடைய ஜெபமும் ஆசீர்வாதமும் எனக்கு தேவைப்படுகிறது என சொல்லி பணிந்து நின்றார். மக்கள் ஜெபித்த பிறகுதான் புதிய திருத்தந்தை மக்களுக்கு ஜெபித்து ஆசீர்வாதம் வழங்கினார். அதே போல ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு புலம்பெயர்ந்த குடும்பத்தின் புதல்வர் என்பதால் பல்வேறு நாடுகளிலிருந்து புலம்பெயர்கிறவர்கள் சார்பாக இவர் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருந்தார். இவருடைய குரல் ஓங்கி ஒலித்தது. போரினாலோ அல்லது வேறு இயற்கை சீற்றங்களாலோ அகதிகளாக வருகிறவர்களை அல்லது தொழில் சார்ந்து பிற நாடுகளுக்கு வருகிறவர்களை நீங்கள் ஒதுக்கிவிடக் கூடாது. அவர்களை அரவணைத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்காக புதிய விதிமுறைகளை வகுங்கள். அவர்களை தன்மானத்தோடு நடத்துங்கள் என்று அவர்களுக்காக தொடர்ந்து பேசினார். இன்னும் குறிப்பாக அவர் சொன்னார், தெரிந்தோ வேண்டுமென்றோ மிகவும் திட்டமிட்டு எல்லா வழிமுறைகளையும் பின்பற்றி புலம்பெயர்ந்தவர்களை விரட்டி அடிக்க சிலர் நினைக்கிறார்கள். இந்த செயலானது மிகப்பெரிய பாவம், கிரேவ் சின் என்று அவர் வெளிப்படையாக சொன்னார். அமெரிக்காவின் இரு அவைகளிலும் உரையாற்றும் பொழுதும் இதையே அவர் கோடிட்டு காட்டினார். அதே போல மனிதர்களுடைய தன்மானத்தை நாம் மதிக்க வேண்டும் என்பதில் மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டே இருந்தார். பிறகு தன்மானத்தை மதிக்காமல் இருப்பதோ அல்லது மற்றவரின் தன்மானத்தை ஏறி மிதித்து செல்வதோ பெரும் பாவம் என்று அவர் சொன்னார். பாலஸ்தீனியர்கள் மீதான போராக இருக்கலாம், உக்ரைனியர்கள் மீதான போராக இருக்கலாம், அனைத்து போர்களுக்கு எதிராகவும் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டே இருந்தார் பிரான்சிஸ். குறிப்பாக 2 நிகழ்வுகளை இந்த காணொளியில் உங்களுக்கு மேலும் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவது 2015ஆம் ஆண்டு
அவர் பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு பயணமானார். உலக இளைஞர்கள் மாநாடு இங்கே நடந்தது. ஏறக்குறைய 70 லட்சம் மக்கள் இங்கே குழுமினார்கள். அவர் அவ்வாறு இங்கே பிலிப்பைன்ஸ் வந்த பொழுது இங்கிருந்த இயேசு சபையினருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏனென்றால் பிரான்சிஸ் அவர்கள் இயேசு சபையை சேர்ந்தவர்கள். இந்த பிலிப்பைன்ஸ் நாட்டின் மணிலாவிலே நிறைய பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் இருந்தாலும் 3 பல்கலைக்கழகங்கள் பிரசித்தி பெற்றவை. ஒன்று இயேசு சபையினர் நடத்துகிற அத்தனையோ பல்கலைக்கழகம், இரண்டாவது டெலசால் அருட்சகோதரர் நடத்துகின்ற டெலசால் பல்கலைக்கழகம், மூன்றாவது டொமினிக்கன்ஸ் நடத்துகின்ற சாந்தோ தோமாஸ் யூனிவர்சிட்டி. இந்த சாந்தோ தோமாஸ் யூனிவர்சிட்டி தான் இந்த பிலிப்பைன்ஸ் நாட்டோட முதல் பல்கலைக்கழகம். இது டொமினிக்கன்ஸ் துறவற சபையினருக்கு மட்டுமான பல்கலைக்கழகம் என்றல்ல, இது திருத்தந்தையின் பல்கலைக்கழகம், பேப்பல் யூனிவர்சிட்டி. அது மட்டுமல்ல, இந்த நாட்டை ஆட்சி செய்த ஸ்பெயின் நாட்டினர் இந்த பல்கலைக்கழகத்துக்கு கண்டு ஒரு சிறப்பு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார்கள். எனவே இது சாந்தா தோமாஸ் ராயல் அண்ட் பொண்டிஃபிக்கல் யூனிவர்சிட்டி என்று அழைக்கப்படுகிறது. பொண்டிஃபிக்கல் யூனிவர்சிட்டி, திருத்தந்தையின் பல்கலைக்கழகம். எந்த திருத்தந்தை வந்தாலும் நிச்சயம் அங்கு செல்வார்கள். ஆனால் பிரான்சிஸ் அவர்கள் இயேசு சபையை சேர்ந்தவராக இருந்ததால் அத்தனையோ பல்கலைக்கழகத்தினர் அவர்களுக்கு எதிர்பார்ப்போடு இருந்தார்கள். நிச்சயம் திருத்தந்தை அவர்கள் எம் பல்கலைக்கழகத்துக்கு வருவார், இங்குள்ள மாணவர்களையும் மக்களையும் சந்திப்பார் என சொல்லி இந்த அத்தனையோ பல்கலைக்கழகம் நான் முன்பு இருந்த பங்கின் எல்கைக்குள் வரக்கூடிய பல்கலைக்கழகம். ஆனால் என்ன நடந்தது என்றால், திருத்தந்தை அவர்கள் பிலிப்பைன்ஸ் வந்தார்கள், மக்களை சந்தித்தார்கள், சாந்தோ தோமாஸ் பல்கலைக்கழகத்திற்கு சென்றார்கள். ஆனால் அத்தனையோ பல்கலைக்கழகத்துக்கு அவர் வரவே இல்லை. தான் இயேசு சபை குருவானவராக இருந்து இன்று திருத்தந்தை நிலைக்கு வந்தவராக இருக்கலாம். ஆனால் ஒரு சந்திப்பின் போது தனக்கு தெரிந்தவர்கள், தனக்கு நெருக்கமானவர்கள், தான் பழகியவர்கள், அது தான் சார்ந்த குடும்பத்தினர், துறவற சபையினர், தான் சார்ந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள், குலத்தைச் சேர்ந்தவர்கள் என்றெல்லாம் இல்லாமல் தான் வாழ்கின்ற, தான் வகிக்கின்ற அந்த பொறுப்புக்கு உகந்த விதத்திலே வந்து மக்களை ஆசீர்வதித்து சென்றார் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். இரண்டாவது நிகழ்ச்சி 2016ஆம் ஆண்டு நடந்தது. போலந்து நாட்டுக்கு 5 நாள் சுற்றுப்பயணமாக சென்ற திருத்தந்தை அவர்கள் திரும்பி விமானத்திலே ரோமை சென்ற பொழுது நிருபர்கள் அவரிடம் கேட்டார்கள், திருத்தந்தை அவர்களே, அண்மையில் பிரான்ஸ் நாட்டில் தந்தை திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டு இருக்கிற பொழுதே 2 பேர் ஆலயத்திற்குள் புகுந்து அவரை முழந்தாள் படியிட வைத்து கழுத்து அறுத்தை கொண்டிருக்கிறார்கள். அந்த 2 பேரும் இஸ்லாமிய சமயத்தை சேர்ந்தவர்கள். இந்த இஸ்லாமிய தீவிரவாதத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கிறார். திருத்தந்தை உடனே சொல்கிறார், வன்முறையையும் தீவிரவாதத்தையும் இஸ்லாமிய மதத்தோடு இணைத்து பார்ப்பது சரியல்ல என்று கோடிட்டு காட்டுகிறார். அவர் மேலும் விளக்கும் பொழுது, ஒவ்வொரு சமயத்திலும், உலகம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு சமயத்திலும் அடிப்படைவாதிகள் இருக்கிறார்கள். இப்படித்தான் இருக்க வேண்டும், இதற்கு மேல் அல்ல என்று சொல்லக்கூடிய அடிப்படைவாதிகள் இருக்கிறார்கள். நமக்கே தெரியும், நாம் இந்தியாவில் இருக்கிறோம், பிற மதத்தைச் சேர்ந்த அடிப்படைவாதிகள் இருப்பது நமக்கும் தெரியும். ஆக திருத்தந்தை சொல்கிறார்கள், எல்லா மதத்திலும் அடிப்படைவாதிகள் இருக்கிறார்கள், அவர்கள் வன்முறையை ஆயுதமாக கையாளுகிறார்கள். எனவே ஒவ்வொரு மதத்திலும் இருக்கிற சில அடிப்படைவாதிகள் ஆயுதத்தை கையாளுவதால், வன்முறையை தூண்டுவதால் அந்த குறிப்பிட்ட சமயத்தை பின்பற்றுகிற ஒட்டுமொத்த மக்களையும் நாம் வன்முறையாளர்கள், தீவிரவாதிகள் என்று சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது என்று சொல்கிறார். அதை மேலும் அவர் விளக்கும் போது சொல்லுகிறார், இதோ இத்தாலியிலே தினந்தோறும் செய்தித்தாளை பார்க்கிறேன், எண்ணற்ற வன்முறைகள் இங்கே நிகழ்கின்றன. தன்னுடைய காதலியை கொண்டிருக்கிறான் ஒருவன், தன்னுடைய மாமியாரை ஒருவன் கொலை செய்திருக்கிறான். இந்த செய்திகளை எல்லாம் பார்க்கிற பொழுது இதை செய்தவர்கள் அனைவரும் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்கள். இவர்கள் திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்கள் என்பதால் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ சமயமுமே, ஒட்டுமொத்த கிறிஸ்தவ உலகமுமே இங்கே தீவிரவாதம் என்று சொல்ல முடியுமா? எனவே தீவிரவாத நிகழ்வுகளை அந்த சமயத்தோடு, அந்த மதத்தோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள், அது சரியல்ல என்று சொல்கிறார். உண்மைதானே? எனக்கு அவ்வளவு பிடித்த ஒரு பதில் இது. ஏனென்றால் பொதுவாகவே ஒரு கருத்தாக்கம் கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது, இஸ்லாமியர்கள் எல்லோரும் தீவிரவாதிகள் என்று சொல்லி. அதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது? என்னோடு படித்த முகமது, அல்லது என்னோடு சமகாலத்தில் பள்ளிக்கூடத்தில் பயின்ற ராஜாராம், அல்லது என்னிடம் மாணவியாக பயின்ற ஜாஸ்மின், இவர்கள் யாரும் தீவிரவாதிகள் இல்லையே. இதே போல நம் ஒவ்வொருவருக்கும் நட்பு வட்டங்கள் இருக்கின்றன, நம் ஒவ்வொருவரோடு பலரும் படித்திருக்கிறார்கள், எல்லோரும் தீவிரவாதிகள் இல்லையே. ஆக எல்லா சமயத்திலும் அடிப்படைவாதிகள் இருக்கிறார்கள், எல்லா சமயத்தில் உள்ளவர்களும் ஆயுதத்தை கையில் எடுக்கிறார்கள். தீவிரவாதிகளாக இல்லாவிட்டால் கூட எல்லா சமயத்திலும் இருக்கிறவர்கள், எல்லா மதத்தையும் பின்பற்றுகிறவர்கள்
பிறரை கொல்வது, அடிப்பது, துன்புறுத்துவது என்கிற வன்முறைகளை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எனவே ஒரு மதத்தையும் அங்கே நடக்கிற வன்முறைகளையும் ஒப்பிடுவது சரியில்லை என்று திருத்தந்தை அவர்கள் சொன்னார். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை நாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஏனென்றால் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இந்த சமுதாயத்தின் முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கிறார். நாசரேத்தூர் இயேசுவை போல் இவர் முன்மாதிரியாக வாழ மாட்டார் என்று அவரிடம் சொன்னார்கள். ஆனால் நாசரேத்தூர் இயேசு நமக்கு போதித்து சென்ற அன்பையும் சகோதரத்துவத்தையும் மனித மாண்பையும் பிரான்சிஸ் அவர்கள் வாழ்ந்து காட்டியிருக்கிறார். நமக்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷம் திருத்தந்தை பிரான்சிஸ். அவருடைய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு பெரும் ஆசீர்வாதம். திருத்தந்தை அவர்களுடைய இறப்பு செய்தியை நான் பகிர்ந்த பொழுது என் நண்பர் ஒருவர் எனக்கு குறுந்தகவல் அனுப்பினார். ஃபாதர், திருச்சபைக்கு புதிய புனிதரை கடவுள் கொடுக்கிறார் என்று சொல்லி. ஆகா, எவ்வளவு அற்புதமான ஒரு செய்தி! ஆண்டவருக்கு சித்தமானால் திருத்தந்தை முதலாம் பிரான்சிஸ் அவர்களும் புனிதராக உயர்த்தப்படுவார். நம் மக்களுக்கு, இந்த சமுதாயத்திற்கு அவர் தொடர்ந்து பரிந்து பேசுவார், நமக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுத் தருவார். தொடர்ந்து திருத்தந்தை அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். திருத்தந்தையின் ஆன்மா இறைவனில் நித்திய இளைப்பாறுதல் பெறுவதாக. திருச்சபையோடு ஒன்றிணைந்து இருப்போம். திருச்சபையின் வழியாக மேலும் மேலும் ஆசீர்வாதங்களையும் வழிகாட்டுதல்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த நாளில் நீங்கள் நலமோடு மகிழ்ந்திருக்க இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. May God bless you.